முதலில் ஐடியா கொடுத்தவன் தான் தோல்வியடைந்தான். அவனது மனைவி சொன்ன ஒரே ஒரு நெகட்டிவ் வாக்கியம்தான் அவனது சொர்க்கத்தை நரகமாக்கியது. அந்த வாக்கியம் என்னவென்று நீங்கள் அறிந்தால் இனிமேல் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். ஒரு கிராமத்தில் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். இருவரும் தினக்கூலிகள். அவர்களில் 2வது நண்பனுக்கு நண்பன் நிறைய உயர்ந்த யோசனைகள் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்தும் துணிவிருக்காது. ஆனால் முதல் நண்பன் யோசனைகள் குறைவாக இருந்தாலும் செயல்படுத்துவதற்கான தீராத ஆர்வம் கொண்டவன். ஒரு மதிய உணவின் போது யோசனை நண்பன் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை முன்வைத்தான். நாம் இருவரும் ஒரு பசுமாடு வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் விரைவில் செல்வந்தர்களாக மாறிவிடலாம். செயல் நண்பனுக்கு இந்த யோசனை உடனே பிடித்துவிட்டது. மறுநாளே மாட்டுச் சந்தையில் சந்திக்க முடிவெடுத்து இருவரும் வீட்டிற்கு சென்றனர். மறுநாள் செயல் நண்பன் சொன்ன நேரத்திற்கு மாட்டுச் சந்தைக்கு வந்தான். ஆனால் யோசனை நண்பன் வரவே இல்லை. அவன் காத்திருந்தான், காலை முதல் மாலை 7 மணி வரை. கடைசியில் தாமதம் பொறுக்காமல் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பணத்தை கொண்டு ஒரு பசுமாட்டை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினான். அதே சமயம் யோசனை நண்பன் ஏன் வரவில்லை? அவன் வீட்டிற்கு சென்றதும் தன் மனைவியிடம் தன் திட்டத்தை கூறினான். அங்கிருந்துதான் அவனது வாழ்வு திசை மாறியது. உனக்கு மாட்டை பராமரிக்க தெரியுமா? ஒருவேளை மாடு நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வாய்? வாங்காத மாடு செத்துப்போனால் நஷ்டம்தானே? மனைவியின் இந்த கேள்வியை கேட்டதும் யோசனை நண்பன் பயத்தின் ஆழத்தில் மூழ்கினான். அவள் சொல்வதும் சரிதான், நஷ்டம் வந்தால் என்ன செய்வது என்ற பயத்திலேயே அவன் சந்தைக்கு வருவதை தவிர்த்தான். அன்றிலிருந்து செயல் நண்பனின் கடின உழைப்பு தொடங்கியது. மாடு பராமரிப்பு, பால் கறப்பது, விற்பனை என ஓய்வில்லாமல் உழைத்தான். அவனுடைய கவனம் முழுவதும் அவன் லட்சியத்தில் மட்டுமே இருந்தது. ஒரு வருடத்தில் அவனிடம் 10 பசுமாடுகள். சில வருடங்களில் அவனது உழைப்பு அவனை ஒரு பெரிய பண்ணை உரிமையாளர், கார், பங்களா என வசதியான வாழ்க்கைக்கு உயர்த்தியது. வருடங்கள் கழித்து தனது பண்ணைக்காக மாடுகள் வாங்க சென்ற செயல் நண்பனை பழைய நண்பனை தேடினான். அங்கே அழுக்கான கிழிந்த உடையுடன் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன். அவன் வேறு யாருமல்ல, ஐடியா கொடுத்த யோசனை நண்பன்தான். ஏன் அன்று சந்தைக்கு வரவில்லை? நான் உன்னை விட மிகச் சிறந்த நிலையில் இருப்பாய் என்று நினைத்தேன். அன்று என் மனைவி சொன்ன பயம்தான் காரணம். வாங்காத மாடு செத்துப்போனால் என்ன செய்வது என்ற பயத்தில்தான் நான் வரவில்லை. செயல் நண்பன் சிரித்துவிட்டு அவனிடம் விடை பெற்று சென்றான். தன் நண்பனின் வளர்ச்சியை பார்த்த யோசனை நண்பன் தன் மனைவியின் பேச்சால்தான் தான் தோற்றோம் என்று வருந்தினான். எப்படியோ மனைவியின் நகைகளை விற்று ஒரு பசுமாடு வாங்கினான். ஆனால் அவனது மனதின் ஒரு மூலையில் ஒருவேளை இந்த மாடு செத்துவிட்டால் என்ற பயம் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன ஆச்சரியம், அவன் பயந்தபடியே அந்த மாடு சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனது. அவனுக்கு பெரிய நஷ்டம். பின்னர் நண்பனை பின்பற்றி விவசாயம் செய்யத் தொடங்கினான். நண்பன் என்ன செய்தானோ அதையே அப்படியே காப்பியடித்தான். நண்பன் நெல் விதைத்தபோது இவன் மஞ்சள் விதைத்தான். ஆனால் நெல் பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போலவே மஞ்சள் பயிருக்கும் பாய்ச்சினான். விளைவு, அதிக தண்ணீரால் மஞ்சள் அழுகி போனது. புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை போல கண்மூடித்தனமான செயல்பாட்டால் மீண்டும் தோல்வி. தொடர் தோல்வியால் நொந்து போன நண்பன் ஒரு துறவியை சந்தித்தான். நான் கடினமாக உழைத்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் ஏன் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று கேட்டான். காட்டுக்குள் தியானம் செய்து கொண்டிருந்த அரசர் ஒரு வேடன் தன் கால் பட்டு லிங்கம் உடைந்தபோது கோபமடைந்தார். ஆனால் வேடன் தன் முழு கவனத்தையும் மானின் மீது வைத்திருந்ததால் அரசரை கவனிக்கவில்லை. வேடனின் வேகத்திற்கு வீரர்கள் ஈடுகொடுக்க முடியவில்லை. அப்போதுதான் அரசருக்கு ஒரு உண்மை புரிந்தது. வேடனின் கவனம் மானின் மீது இருந்தது போல தியானத்தில் இருந்த தன்னுடைய கவனம் சிறு சலசலப்பிலும் சிதறியதுதான் தவறு. உன் நண்பன் அந்த வேடனைப் போல தன் லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருந்தான். ஆனால் நீ உன்னுக்குள் இருக்கும் சந்தேகம், நவநம்பிக்கை மற்றும் உன்னை சுற்றியுள்ளவர்களின் எதிர்மறை எண்ணங்களின் தாக்குதலால் உன் லட்சியத்திலிருந்து விலகி போனாய். வாங்காத பசுமாடு நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வது என்று கற்பனை செய்து பயப்படுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தோல்வி. யோசனை நண்பன் தன் தவறுகளை உணர்ந்தான். நேர்மறையான எண்ணங்களோடு தன்னை சுற்றியுள்ளவர்களின் எதிர்மறை பேச்சுகளை காதில் வாங்காமல் மீண்டும் முயற்சிக்கத் தொடங்கினான். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவின் மீதும் முழு நம்பிக்கையுடன் பயம் மற்றும் சந்தேகத்தின் நிழலுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி உங்களை வந்தடையும். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னது நேர்மறையாக கனவு காணுங்கள் என்றுதான்.
எதிர்மறை எண்ணங்களுடன் கனவு கண்டு உங்கள் முயற்சிகளை தொடங்காமல் இருக்கும் நபர்களில் நீங்களும் ஒருவரா? இன்றே நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படத் தொடங்குங்கள். உண்மையில் இந்த உண்மை உங்களை உலுக்கி எடுத்திருந்தால் இப்போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். உங்கள் வாழ்வில் இதை மட்டும் நான் செய்திருந்தால் என்று வருந்தும் ஒரு தருணம் இருக்கிறதா? ஆமீனில் அந்த ஒரு யோசனை என்னவென்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் அனுபவம் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக மாறட்டும். இந்த கதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போய் சேர வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள பல பேர் இந்த யோசனை நண்பனைப் போலவே பயந்து தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயங்காமல் இப்போதே இந்த வீடியோவை 5 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் அனுப்பும் இந்த ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றலாம். வாழ்க்கையில் வெற்றி பெற, உங்களை உற்சாகப்படுத்த, நேர்மறை சிந்தனைகளை வளர்க்க இதுபோல பல அற்புதமான கதைகள் மற்றும் ரகசியங்களை நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வர இருக்கிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனடியாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த மணி சின்னத்தையும் அழுத்தி விடுங்கள். ஒருபோதும் உங்களின் வெற்றிக்கான பயணத்தில் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். உங்களின் வெற்றி பயணத்தில் என்றும் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி.